நிலவளம், குடிவளம், சொல்வளம், செல்வவளம், ஆறுகளும் அணைக்கட்டுகளும் ஏரி குளங்களும் நன்றிகளும் ஒன்றிகளும் ஒருங்கே அமையப்பெற்று மாதம் ஒன்று வழிபொழிந்து வருடம் முப்போகும் விளைந்து வரக்கூடிய நாடு எந்த நாடு என்றால் அழகு பொருந்திய அயோத்தி மாநகரம். சரி, அந்த அயோத்தி மாநகரை திருச்செங்குவின் அருந்தவ புதல்வனாகப்பட்ட அரிச்சந்திர மன்னன் மனைவி சந்திரமதியோடு, மைந்தன் தேவதாசனோடு, மந்திரி சத்தியகீர்த்தியோடு நீதி நேர்மை தவறாமல் நெறிமுறையில் வலுவாது ஆலயங்கள் செல்வதும் ஆண்டவனுக்கு அடிபணிகள் செய்வதற்கு அனுதினமும் எக்குறையும் இல்லாமல் தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் போற்றி வாழ்த்தும்படியாகவே செல்வச் சிறப்புடன் ஆண்டு வருகிறார். ஹரிச்சந்திரன் நீதி வழுவாமல் அயோத்தியை சிறப்பாக ஆட்சி நடத்துகின்ற பொழுது இங்கு இப்படி இருக்க தேவ உலகத்திலே தேவர்கள் முனிவர்களுக்கெல்லாம் அரசன் யார்? தேவேந்திரன். 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம். அவ்வாண்டு தேவசபை கூடுகிறது. சரி, அந்த தேவசபைக்கு 2 பேரும் முனிவர்களை விருந்தினராக அழைக்கப்படுகிறார்கள். கூடியிருக்கின்ற தேவசபையிலே தேவேந்திரன் ஆரம்பிக்கிறார். எப்படி? போய் தேவர்களே, முனிவர்களே, என்னையா நீங்கள் 3 உலகமும் சென்று வருகிறீர்கள். மூவுலகிலும் பூவுலகிலே சத்திய வேந்தன், நீதி வழுவாதவன், தந்தாரமின்றி பிறர்தாரம் விரும்பாதவன், அனைத்தும் ஒருங்கே அமையப்பெற்ற அரசன் யாராவது ஒருவன் உண்டா? தாங்கள் எங்காவது பார்த்திருந்தால் தேவசபையில் விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்லலாம் என்று அமரேந்திரன் கேட்கின்ற பொழுது நிறைந்த சபையில் வடிச்சர் எழுந்தார். அமரேந்திரா, நீ சொல்லக்கூடியவன் அனைத்தும் ஒருங்கே அமையப்பெற்ற வேந்தன் திருச்செங்கு மன்னனின் அருந்தவ புதல்வன் அரிச்சந்திர மன்னன் ஒருவனே என்றார் வடிச்சர். வடிச்சருடைய வார்த்தையை கேட்டவுடனே விஸ்வாமித்திர ஆத்திரத்தோடு பொங்கி எழுந்தார். என்ன? உமது சிசியன் பொய்யன், புலிகன், பித்தன், பேயன், நீதி தவறியவன், பிற தாரத்தை இச்சிப்பவன், கல்வன், காமகன், பொய்யை உருவாய் கொண்டவன். அப்படிப்பட்ட அரிச்சந்திரனை மெய்யென்று இந்த சபையிலே எவ்வளவு அழகாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஓய் விஸ்வாமித்திர முனிவரே, தவத்திலே சிறந்தவர் என்று தலைக்கணம் கொண்டு பேசாதே. பேசவில்லை. அயோத்தி வேந்தன் அரிச்சந்திர மன்னனை புவியோர்கள் அறிய பொய்யன் என்று நிரூபித்து காட்டி விடுவேன் என்று வீரவார்த்தை பேசுகிறீரே, இது உம்மால் நடக்காத காரியம். நடத்தி காட்டுகின்றேன். வடிச்சரே, என்ன? சத்தியம் தவறாத உத்தமன் அயோத்தி வேந்தன் அரிச்சந்திர மன்னன் என்று புகழ்கின்றீரே, அந்த அரிச்சந்திரனை புவியோர்கள் அறிய பொய்யன் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறேன். ஒரு நொடியில் சென்று அரிச்சந்திரனை பொய்யனாக்கி காட்டுகிறேன் என்று அரிச்சந்திரனை சந்திக்க வேண்டும் என்று வடிச்சரிடத்திலே கடும் சபதம் செய்துவிட்டு அயோத்தி மாமன்னனை காண எப்படி வருகின்றார் விஸ்வாமித்திரர்? கோசலை நாடதற்கு கௌசிகரும் வந்திடவே, கௌசிக மாமுனிவர் கடு சபதம் செய்துவிட்டு பொய் சொல்லா மன்னவனை, பொய் சொல்ல வைப்பதற்கு மன்னன் அரண்மனையிலே மன்னன் வீற்றிருக்கின்ற சிம்மாதனத்தின் அருகிலே வெகு விரைவாக வருகிறார் விஸ்வாமித்திரர். சரி, மகரிஷியின் வருகையை கண்ட அரிச்சந்திரன் வரவேற்கிறார். ஆமா, வரவேண்டும் வரவேண்டும் மகரிஷியே, வருகிறேன். வந்தனை பல செய்தே. ஐயனே, தங்களுடைய திருப்பாதங்கள் அடியேன் அரண்மனையில் படுவதற்கு நானும் என் முன்னோர்களும் என்ன வாக்கியம் செய்திருக்க வேண்டும். அமருங்கள் சுவாமி. அமருகிறேன். முனிவரை வரவேற்று முனிவருடைய பாதங்களில் தன்னுடைய மணிமுடி பணிய பணிந்து வணங்கி எழுந்து நின்றான் அரிச்சந்திரன். விஸ்வாமித்திரர், அரிச்சந்திரா, சுவாமி, ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படி என்ன விஷயம் சுவாமி? சொல்லுங்கள். சுவாமி, வந்த விஷயத்தை விளங்கும்படி எனக்கு விவரமாக சொல்லுங்கள். இதனால் இதுவரையும் வராத தாங்கள் இன்று தேடி வந்த காரணத்தை விளங்கும்படி விவரமாக சொல்லுங்கள் என்று கேட்கிறார். ஆகட்டும் அரிச்சந்திரா. அரிச்சந்திரா, சுவாமி, நான் இங்கே எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? காரணம்? உலக நன்மைக்காக நான் ஒரு யாகம் ஒன்று செய்கிறேன். அப்படியா? ஆமா.
ஆகட்டும் சுவாமி. அந்த யாகத்திற்கு சிறிது பொருள் வேண்டுமன்னா சிறிது பொருள் வேண்டும். அதை உன்னிடமே பெற்று போகலாம் என்று உன்னை நாடி நான் ஓடி வந்திருக்கிறேன். நீ தருகின்றாயா மன்னா? யாகத்திற்கு சிறிது பொருள் தானே தேவை. ஆமா, அந்த பொருளை அடியனிடத்திலே பெற்றுக் கொள்ளலாம். ஆகட்டும் வரச்சந்திரா. அமைச்சரே, அரசே, சத்தியகீர்த்தி, என்ன? அதோ இருக்கப்பட்ட களஞ்சியத்தில் இருக்கின்ற பொன்படத்தை எடுத்து வந்து முனிவர் முன்பு குவியுங்கள். இதோ இப்பொழுது அள்ளிக்கொண்டு வருகின்றேன் மன்னா, அள்ளிக்கொண்டு வருகின்றேன். அவருக்கு எவ்வளவு திரவியம் வேண்டுமோ அவ்வளவு திரவியங்கள் எடுத்துச் செல்லட்டும். ஆகட்டும் வரசே. மந்திரி புறப்பட்டார். எழுந்தார் விஸ்வாமித்திரர். அரிச்சந்திரா, சுவாமி, சற்று பொறுபொரு. நீ தருகிறேன் என்று வாக்களித்து விட்டாய் அல்லவா? ஆம் சுவாமி. எப்படியானாலும் என்றைக்கு இருந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிச்சயம் கொடுப்பாய். நிச்சயமாக தருவேன். ஆனால் ஒன்றே, என்ன? இப்போது உன்னிடத்திலே வந்து நான் யாகத்திற்காக கேட்ட பணம் எனக்கு இப்போ கொஞ்சம் தேவையில்லையப்பா. அப்படியானால் உங்களுக்கு இப்போ வேண்டும்? நான் சென்று யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டு வந்து சரி உன்னிடத்திலே வேண்டுமென்ற பொருளை பெற்றுக் கொள்கிறேன். ஆகட்டும் சுவாமி, உங்களுக்கென்று எனது களஞ்சியத்திலே உத்திராட்ச முத்திரையிட்டு பத்திரமாக வைத்திருப்பேன். வேண்டும் என்றுடனே நீங்களே வந்து எடுத்து செல்லுங்கள் சுவாமி. அரிச்சந்திரிடத்திலே விடைபெற்ற விஸ்வாமித்திர மகாமுனிவன் அடர்ந்தவன கானகத்திலே வந்து தன்னுடைய தவத்தின் மகிமையினாலே அநேக விதமான மிருகங்களை பிறவி செய்கிறார். மிருகங்களை பிறவி செய்து அயோத்தி மக்கள் வைத்திருந்த பயிர் விளைகளை அழித்து வரும்படி அனுப்பி வைக்கிறார். இங்கே குடிபடைகள் எல்லாம் மிருகங்கள் அழித்து அநியாயம் செய்வதைக் கண்டு மாமன்னனிடத்திற்கு எப்படி அழுது முறையிட்டு வருகிறார். அபயம் அபயம் அரசே, மகாராஜா, பாடுபட்டு வைத்திருந்த பயிர்விளைகள் அனைத்தும் பாழாய் போய்விட்டது. துஷ்ட மிருகங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி விட்டது. எங்களை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டு அழுகிறார்கள். குடிபடைகளே, மக்கள் குறையை தீர்ப்பதுதானே மன்னன் கடமை. போய் வாருங்கள், பயிரளித்த மிருகங்களை நான் உயிரளித்து வருகிறேன் என்று படைகளை திரட்டிய மாமன்னன் அடர்வனத்திலே வந்து மிருகங்களை கொன்று குவிழ்கிறார். அரிச்சந்திரனுடைய அம்புக்கு தப்பி 2 மிருகங்கள் குற்றையரும் குலையருமாக விஸ்வாமித்திர முனிவரிடத்திலே வந்து முறையிட்டு அழுகிறது. 2 மிருகங்களுடைய அழுகுரலை கேட்ட மகரிஷி ஆத்திரம் கொண்டு 2 மங்கையர்களை பிறவி செய்கிறார். அடர்வன காட்டுக்குள்ளே 2 பெண்களை பிறவி செய்து என்ன கூறுகிறார்? ஏ பெண்களே, தந்தையே, உங்கள் இருவரையும் இந்த அடர்ந்தவன காட்டுக்குள் நான் எதற்காக பிறவி செய்திருக்கிறேன் தெரியுமா? இதற்காக தந்தையே. அதோ இருக்கக்கூடிய அடர்ந்த வனத்திலே அயோத்தி மாமன்னன் அரிச்சந்திர மன்னன் அமர்ந்திருக்கிறார். அவனிடத்திலே சென்று நீங்கள் ஆடல் பாடல் செய்து அபிநயம் புரிந்திருங்கள். ஆடல் கலையை அரிச்சந்திரன் அழகாக ரசிப்பான். ரசித்து விட்டு உங்களிடத்திலே வந்து என்ன கேட்பான் தெரியுமா? என்கிட்ட வந்து என்னத்தை கேட்பாரு? உங்கள் ஆடல் கலைகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது, உங்கள் ஆடல் கலைக்கு பரிசு என்ன வேண்டும் என்று கேட்பான். அதுக்கு நாங்க 2 பேரும் என்ன கேட்கணும்? மன்னனை மயக்கி பேச வேண்டும். நல்லா பேசுவோம். அதுக்கு தான் தங்கச்சி இருக்காளே. மன்னா, என்ன நாங்கள் வேண்டுவது பொன்னல்ல பொருள் அல்ல. வேற என்ன? தாங்கள் எங்கள் இருவரையும் மாலை மணம் முடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கணும். ஆமா. எங்கள் 2 பேரையும் திருமணம் செய்ய மறுத்து விட்டால், உங்கள் இருவரையும் மணமுடிக்க மறுத்து விட்டாரையானால் அடுத்த பரிசு என்ன பரிசு? ஆட்சி குடை, பூச்சக்கர குடை வேண்டும் என்று கேளுங்கள். அதையும் கொடுக்க மறுத்து விட்டால்? அதையும் கொடுக்க மறுத்தால் என்னிடம் வாருங்கள். பின்னால் நடப்பு அனைத்தையும் நான் பார்த்து வருகிறேன். வெற்றியுடன் திரும்பி வாருங்கள். 2 மாதர்களும் அரிச்சந்திர மன்னன் அருகிலே வந்து எப்படி ஆடல் பாடல் நடத்துகிறார். தலைவா தவ புதல்வா வருகவே, தலைவா தவ புதல்வா வருகவே, உங்கள் தாமரை தாழ்வ
2 மாதர்களும் அரிச்சந்திர மன்னன் அருகிலே வந்து ஆடல் பாடல் நடத்துகிறாள். பெண்களுடைய நாட்டிய கலையை அழகாக ரசித்தார். அம்மா, என்ன உங்கள் ஆடல் கலைகள் எல்லாம் மிக மிக அழகாக இருந்தது. அப்படியா? அதைக் கண்டு நான் அன்புற்று ரசித்தேன். உங்கள் ஆடல் பாடலுக்கு பரிசு என்ன வேண்டும்? மன்னா, பெண்களே, நாங்கள் கேட்கின்ற பரிசு எல்லாம் தருவீர்களா? கொடுக்க வேண்டிய பரிசாக இருந்தால் கொடுக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கேளுங்கள். கொடுக்க வேண்டிய பரிசுதான். எங்கே கேளுங்கள். அரசே, பெண்களே, நீங்கள் எங்கள் 2 பேரையும் திருமணம் செய்ய வேண்டும். பெண்களே, எங்க 2 பேரையும் கட்டிக்கோங்க. என்னது? நான் உங்கள் இருவரையும் மணமுடிக்க வேண்டுமா? ஆமா. அம்மா, எங்க 2 பேரையும் கட்டிக்கோங்க. பொன்பொருள் கேட்டால் கொடுப்பேன். அதையெல்லாம் கேட்காமல் தாங்கள் எங்கள் இருவரையும் மணமுடிக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களே. ஆமா, நான் ஏற்கனவே மணமுடித்தவன். மணமுடித்தா என்ன? பெட்டிக்காரெல்லாம் எத்தனை நேரம் கட்டுறாரு? இப்போ உள்ளவர்கள் ஒன்றிற்கு பலதாரம் கட்டுவார்கள். நானோ தன் தாரமின்றி பிறர் தாரம் விரும்பாதவன். அப்படியா? என்னுடைய மனைவி தவிர மற்ற மாதர்களை என்னுடைய தாயாகவும் தங்கையாகவும் நினைக்கக்கூடியவன். மற்ற மாதவன் அப்படி நினைச்சுக்கோங்க, எங்களை கட்டிக்கோங்களே. அம்மா, இது என்னால் கொடுக்கத்தகாத பரிசு. வேற ஏதாவது வேண்டுமானால் கேளுங்கள். அப்படியானால் எங்கள் 2 பேரையுமே திருமணம் செய்ய மாட்டீர்களா? இது நடக்காது. அப்படியானால் இன்னும் ஒரே ஒரு பரிசு இருக்கிறது, அதையாவது கொடுப்பீர்களா? எங்கே? ஆட்சி கொடை. பூச்சக்கர கொடை கொடுத்தால் நாங்கள் போய்விடுவோம். போய்விடுவோம். அதாவது கொடுங்க, பிடிச்சுக்கிட்டே அலைகிறோம். பெண்களே, முதல் பரிசு எங்களை மணமுடிக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். ஆமா. அடுத்த பரிசு ஆட்சிக்குடை வேண்டும் என்று கேட்கிறீர்கள். கொடையை கொடுங்க. அம்மா, இந்த ஆட்சிக்குடை எனக்கு கூட சொந்தமற்றதம்மா. இன்னும் எத்தனையோ ராஜாக்கள் ஆட்சிக்குடையின் கீழ் இருந்து அரசு புரிவதற்கு வர இருக்கிறார்கள். அதுவும் என்னால் கொடுக்கத்தகாத பரிசு. மங்கையர்கள் பரிசு கேட்பதை மந்திரி பக்கத்திலே உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். அருகே வந்தார். ஏ பெண்களே, பெண் வடிவில் வந்த பிசாசுகளை, எங்கள் வேந்தனிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்ன கேட்க கூடாது என்று தெரியாத பெண் பேய்களே, மரியாதையாக போக போகிறீர்களா? இல்லையானால் நடப்ப வேறு. 2 மாதர்களையும் அடித்து துரத்துகிறார். அடிபட்ட 2 மங்கையர்களும் அழுது புலம்பி விஸ்வாமுத்திர முனிவரிடத்திற்கு வருகிறார். மங்கையர்கள் வருகையை கண்ட விஸ்வாமுத்திரர் வரவேற்கிறார். பெண்களே, வாருங்கள் வாருங்கள். வாங்கி வந்தீர்களா? வசமா வாங்கியிருக்கமே. அரிச்சந்திரன் பரிசை கொடுத்தானா? கணமா கொடுத்திருக்கார். நினைத்தேன், எப்படி உங்களை பார்த்தவுடனே மயங்கி இருப்பான். உங்கள் நாட்டியத்தை நன்றாக ரசித்திருப்பான். நீங்கள் கேட்ட பரிசை அரிச்சந்திரன் கொடுத்திருப்பான் என்று நினைத்தேன். அதேபடி வாங்கி வந்து விட்டீர்கள். வசமா கொடுத்திருக்கார். பெண்களே, என்ன உளறுகின்றீர்கள்? நான் சொல்லி அனுப்பி வைத்த பரிசை கேட்டீர்களா இல்லையா? கேட்டோம் தந்தையே, கேட்டோம். முதல் பரிசு என்ன கேட்டீர்கள்? எங்கள் 2 பேரையும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு அந்த அயோத்தி மன்னன் என்ன சொன்னான்? திருமணம் செய்ய மறுத்து விட்டார். இருவரையுமே மணமுடிக்க மறுத்து விட்டானா? ஆமா, என்னையாவது கட்டிக்கோங்க, முடியாது. அடுத்து என்ன கேட்டாய்? ஆட்சிக்குடை பூச்சக்கரை கொடை கேட்டோம். அதற்கு அந்த அயோக்கியன் என்ன கூறினான்? அதையும் கொடுக்க மறுத்து விட்டார். ஆட்சிக்குடையும் கொடுக்க மறுத்து விட்டானா? அதுக்கப்புறம் காவலாளி வந்து சும்மா சவுக்கையால இழுத்து எறிஞ்சிட்டாங்க. எனக்கு கூட பரவாயில்ல, அக்காளுக்கு பாருங்க கொலக்கட்டையா என்னது? நான் அனுப்பி வைத்த மிருகங்களையும் அழித்தான் அயோத்தி மாமன்னன். உங்கள் நாட்டியத்தை கண்டு ரசித்து துரத்தி விட்டு அடித்து துரத்தி இருக்கிறான். புறப்படி என்னோடு. 2 மங்கையர்கள் அழைத்துக் கொண்டு விஸ்வாமுத்திர மகாமுனிவர் அரிச்சந்திர மாமன்னன் அமர்ந்திருக்கின்ற இடத்திற்கு வருகிறார். சரி. மகரிஷியின் வருகையை பார்த்தவுடனே அரிச்சந்திரன் பாதார விந்தங்களில் விழுந்து பணிந்து வணங்கி நிற்கிறான். விஸ்வாமுத்திர மகாமுனிவர் அரிச்சந்திர மன்னனுடைய மணிமுடி எட்டி உதைத்தார். அரிச்சந்திரா, எழுந்திரு, எழுந்திருடா. அரிச்சந்திரா, நான் அனுப்பி வைத்த 2 மாதர்களையும் ரசித்துவிட்டு ஆடல் பாடலை ரசித்துவிட்டு பரிசு கொடுக்காமல் அடித்து துரத்தி இருக்கிறார். இந்த மங்கையர்கள் இருவரும் என்ன பரிசு கேட்டாள்? சுவாமி, 2 பெண்களுமே கேட்கத்தகாத பரிசுகளை கேட்டார்கள் சுவாமி. ஆகினால் அடியேன் கொடுக்க மறுத்தேன். கேட்கத்தகாத பரிசு, அப்படிப்பட்ட பரிசு என்ன கேட்டு விட்டாள்? இங்கு வந்து ஆடல் பாடல் எல்லாம் முடித்து விட்டு அவர்கள் 2 பேர்களையுமே திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் சுவாமி. ஏன் இந்த பெண்களை மணமுடித்தால் ஆகாதா? எப்படி சாமி முடியும்? இந்த பெண்கள் என்ன அழகில்லாதவளா? உள்ளவர்களா? இல்லை அந்தஸ்து இல்லாதவளா? உள்ளவர்கள்தான் சுவாமி. அப்புறம் ஏன் இந்த மங்கையர்களை நீ மணமுடிக்க மறுத்தாய்? என்னுடைய தாரத்தை தவிர மற்ற பெண்களை பார்த்தால் என்னுடைய தாயாகவும் என்னுடைய சகோதரியாகவும் நினைப்பேனே தவிர என்னுடைய தாரம் என்று அடியேன் ஒருபோதும் நினைக்க மாட்டேன் சுவாமி. தன் தாரம் என்று பிரதாரம் விரும்ப மாட்டேன் சுவாமி. அடியேன் பிரதாரம் விரும்ப மாட்டேன். ஓஹோ, தன் தாரமின்றி பிரதாரம் விரும்பாதவன். ஆகவேதான் இந்த மங்கையர்களை நீ மணமுடிக்க மறுத்து விட்டாய். ஆமா சுவாமி. அடுத்த வருஷம் என்ன கேட்டாள்? ஆட்சிக்குடை பூச்சக்கர கொடை கேட்டார்கள் சுவாமி. ஏன் அதையாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாம் அல்லவா? எப்படி சாமி கொடுக்க முடியும்? அனைத்தும் தெரிந்து நீங்களா சுவாமி இப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த ஆட்சிக்குடை எனக்கு சொந்தமான ஆட்சிக்குடையா? இந்த அரசாங்கத்திற்கே சொந்தமான ஆட்சிக்குடை. அதை நான் எப்படி சாமி கொடுக்க முடியும்? எனக்கு பின்னால் எத்தனையோ ராஜாக்கள் ஆள்வதற்கு இருக்கிறார்களே. ஆகினால் அதை கொடுக்க முடியாது என்று அறிவித்தேன் சுவாமி. சுவாமி, இன்றைக்கு இந்த அடியேன் மீது உங்களுக்கு என்ன கோபமோ? சுவாமி,
நானோ தந்தாரமின்றி பிறர்தாரம் விரும்பாதவன் என்று என்னை பற்றி நன்றாக தெரிந்த நீங்களே ஒன்றிற்கு பல தடவை அரிச்சந்திரா, இந்த பெண்களை மணமுடித்தால் என்ன, அரிச்சந்திரா மணமுடித்தால் என்ன என்று கேட்கிறீர்கள். ஆனால் ஒன்று, இந்த பெண்களின் நாட்டியத்திற்கு பரிசாக யான் எனது கண்ணை வேண்டினும் ஈகுவே, யான் காக்கும் மண்ணை வேண்டினும் மனமுகந்தளிப்பே. ஆனால் இந்த ஈனமாதர்களை மணமுடிக்க அடியேன் ஒருபோதும் இசையேன் சுவாமி, ஒருபோதும் இசையேன். அரிச்சந்திரா சுவாமி, என்ன குருநாய், உன்னுடைய கண்ணை கேட்டாலும் கொடுப்பா, எப்படித்தானே? இந்த பெண்கள் நாட்டியத்திற்கு பரிசாக என் கண்களை கேட்டாலும் நிச்சயம் கொடுப்பேன். நீ ஆடக்கூடிய நாட்டை கேட்டாலும் கொடுப்பா, எப்படித்தானே? எனது நாடாகிய மண்ணை கேட்டாலும் மனமுகந்தளிப்பேன். அப்படியால் இந்த பெண்களுக்கு ஆடல் பாடல் பரிசாக உன் நாட்டை தாரை மறுத்துக் கொடுப்பார். ஆகட்டும் சுவாமி, உங்கள் விருப்பப்படி என்னுடைய நாடு நகரை தாரி வார்த்து கொடுக்க. ஆகட்டும் சுவாமி. அரிச்சந்திர மன்னன் தன்னுடைய நாடு நகரை எப்படி தாரி வார்க்கிறார்? எப்படி தாரை வார்த்தேன் சுவாமி, தாரை வார்த்தேன் சுவாமி, ஒரு தடையும் இல்லை அடியாள் வருவேன், தாரை வார்த்தேன் சுவாமி. விருப்பப்படியே நாடு நகரை தாரி வார்த்து கொடுத்து விட்டேன் சுவாமி. நாடு நகரை தாரி வார்த்து கொடுத்த உடனே, அரிச்சந்திரா, நாடு நகரை தாரி வார்த்து கொடு என்று சொன்ன உடனே எனக்கு கொடுத்து விட்டாய். இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்பா. என்ன விஷயம்? கொஞ்ச நாளைக்கு முன்பு இங்கு வந்து உன்னிடத்திலே யாகத்திற்காக பொன்பணம் கேட்டிருந்தேனே. அரிச்சந்திரா, என்ன? அன்றைக்கு நான் உன்னிடத்தில் கேட்ட பணம் எனக்கு இப்போ கொஞ்சம் தேவையப்பா. உங்களுக்கு என்று எனது களஞ்சியத்தில் உத்தராட்ச முத்திரையிட்டு பத்திரமாக வைத்திருக்கிறேன். எடுத்து செல்லுங்கள் சுவாமி, எடுத்து செல்லுங்கள். அரிச்சந்திரா, சுவாமி, என்னது? அதோ இருக்கப்பட்ட களஞ்சியத்தை பத்திரமாக வைத்திருக்கிறேன், எடுத்து செல்லுங்கிறாயா? ஆமா சுவாமி. நல்லா இருக்கப்பா உன் வேலை. உன்னுடைய நாடு நகரை தாரை வார்க்கும் போது இந்த களஞ்சியத்திற்கக்கூடிய பொன்பணம் தவிர எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறாயா? இல்லை சுவாமி. இல்லை, நாடு நகர் முழுவதும் மொத்தமாக சேர்த்துத்தான் எனக்கு தாரை வார்த்தாய். ஆகவே இந்த நாட்டில் ஓடக்கூடிய சிற்றெரும்பு கூட எனக்குத்தான் சொந்தம், ஈ எறும்பு கூட எனக்குத்தான் அடிமை. எனக்கு நீ வேறு பொன்பணம் தான் சம்பாதித்து கொடுக்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. அப்படியானால் எனக்கு தவணை கொடுத்தால் தவணைக்குள்ளாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொன்பணத்தை நிச்சயமாக தருகிறேன் சுவாமி, நிச்சயமாக தருகிறேன். ஆகட்டும் அப்பா, உன் விருப்பப்படியே 48 நாள் தவணை தருகிறேன். சரி. இந்த 48 நாள் தவணை வரைக்கும் உன்னுடைய பின்னாலே என்னால் அலைந்து எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்க முடியாது. அப்படின்னா என்னுடைய பின்னால் யார் சுவாமி வருவது? நீ ஊரை விட்டு கடந்து சரையு நதி கரையில் இருக்கிறேன். நான் ஒரு அந்தணரை அனுப்பி வைக்கிறேன். சரி. நான் அனுப்பி வைக்கக்கூடிய வேதியிடத்திலே எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் எள்ளளவும் குறையாமல் கொடுத்தனும். ஆகட்டும் சுவாமி. போய் வா. போய் வருகிறேன். அரிச்சந்திர மன்னன், அருமை மனைவி சந்திரமதி, ஆருயிர் செல்வன் தேவதாசன், அருமை அமற்ற சத்தியகீர்த்தி நால்வரும் முனிவரிடத்திலே விடைபெற்று நாடு விட்டு புறப்பட்டு எப்படி வருகின்றார்கள்? கோசலை நாடு இழந்தேன், குடிபடைகள் நான் இழந்தேன். கோசலை நாடு இழந்தேன், குடிபடைகள் நான் இழந்தேன். கோசிகரின் கடனால் நொந்தேன், கடனால் நொந்தேன். கொடுமைக்கு நான் என்ன செய்வேன்,
அயோத்தி நாட்டை இழந்தேன், அரண்மனையை பிரிந்தேன், ஆருயிர் கொடிவடைகளை மறந்தேன், அரும்பாவியாகவே புறப்பட்டு விட்டேன். ஜெகதீசா, எல்லாம் உன் செயல், என்னாலாவது ஒன்றுமே இல்லை ஆண்டவா என்று இறைவன் மீது சாட்சி வைத்து மனைவி மைந்தன் மந்திரியோடு நட்சத்திர வேதியர் துணையால் அடர்ந்த வனங்களை கடந்து வருகின்றார்கள். நட்சத்திர வேதியர் விஸ்வாமுத்திர முனிவருடைய சூழ்ச்சியாலே அரிச்சந்திரனுக்கு பல இம்சைகளை கொடுக்கின்றார். அத்தனை இம்சைகளையும் கடந்து அடர்ந்த வனங்களை கடந்து நடந்து ஈசன் வாழும் காசிமா நகரம் வருகிறார்கள். காசிமா நகரம் வந்தவுடனே அரிச்சந்திர மன்னன் காசியில் உள்ள வளங்களையும் வான் புகழையும் பார்த்து விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் மண்டியிட்டு வணங்கி நிற்கிறார். நடராஜனின் தரிசனமே